வணக்கம். இந்த காணொளியின் மூலமாக அமெரிக்காவிலிருந்து தங்களை தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் நரேந்திரன் கந்தசாமி. நான் கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் வரவணை கிராமம் வேப்பங்குடி எனும் கிராமத்தைச் சேர்ந்தவன். தற்சமயம் கணினி தொழில்நுட்ப ஆலோசகராக அரிசோனா மாகாணம் ஃபீனிக்ஸ் நகரில் பணிபுரிந்து வருகிறேன். எனது ஊரில் ஒரு சமுதாய காய்கறி தோட்டம் 365 நாட்களுமே மக்களுக்கு இலவசமாக காய்கறி கிடைப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்பாடு செய்திருக்கிறேன். காரணம், இன்று நாம் கடைகள் வாங்கி உண்ணும் காய்கறிகள் பெரும்பாலும் நச்சு கலந்திருக்கிறது. அதே நேரத்தில் இயற்கை காய்கறிகள் உண்ணுவதால் மக்களுக்கு ஆகச்சிறந்த பலன்கள் கிடைக்கிறது. அந்த பலன்களை எனது கிராம மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக எனது பொருட்செலவில் எனது ஊரில் ஒரு காய்கறி தோட்டம் அமைத்து இருக்கிறேன். இதை அமைக்க காரணம், 3 ஆண்டுகளாக நான் எனது கிராமத்தில் மரபு விதைகளை கொடுத்து மக்களுக்கு காய்கறி அவர்களே விளைவித்து உண்ணும் அளவுக்கு கொடுத்து வந்தேன். ஆனால் மிக அதிகமாக ஒரு விதை பெருக்கமோ மக்களுக்கு அந்த காய்கறி தோட்டத்தின் மீதான ஒரு பெரு நம்பிக்கை ஏற்படுவது இல்லை என்ற காரணத்தால், ஏன் நாமே பொதுவாக ஒரு காய்கறி தோட்டத்தை உருவாக்கி இது காய்கறி நாமே இலவசமாக கொடுத்து அதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இயற்கை விவசாயத்தின் மேலான நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காய்கறி தோட்டத்தை நான் அமைத்திருக்கிறேன். இதன் மூலம் நஞ்சில்லாத உணவுகள் மக்கள் கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படும். வீட்டு தோட்டம் என்பதே மறந்து போய்விட்டது. அதனை மீட்டெடுப்பதற்கான ஒரு பணியாக இருக்கும். இதனை தாண்டி மக்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடையும். பொருளாதார மேம்பாடு என்பது, ஒரு 25 வயதுள்ள ஒரு மனிதன் சராசரியாக 300 கிராம் காய்கறி உண்ண வேண்டும் என்றார்கள், 400 கிராம் காய்கறி உண்ண வேண்டும் என்றார்கள், இன்று 560 கிராம் காய்கறி மற்றும் பழங்கள் உண்ண வேண்டும் என்கிறார்கள். ஒரு சிறு குடும்பம் என்றால் கணவன், மனைவி, ஒரு குழந்தை இருக்கும் இடத்தில் 1 கிலோ முதல் 1.5 கிலோ வரை காய்கறி வாங்க வேண்டியதாக இருக்கும். 1.5 கிலோ காய்கறி வாங்க வேண்டுமென்றால் 100 முதல் 150 ரூபாய் அவர்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். நான் கொடுக்கின்ற காய்கறி அந்த விதைகள் மூலம் 5 மாதங்களுக்கு அவர்களுக்கு காய்கறிகள் கிடைத்து வந்தது. அந்த காய்கறிகள் மூலம் அவர்களால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அல்லது 50 ரூபாய் என்று சராசரியாக வைத்து கொண்டால் கூட மாதம் 1500 முதல் 2000 ரூபாய் பொருள் சேமிக்க முடியும். அப்படி இருக்கையில் இந்த மக்களுக்கு இலவசமாக காய்கறி தோட்டத்தை அமைத்து நானே காய்கறிகள் கொடுப்பதால் எனது ஊர் மக்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேம்பாடு அடைவார்கள். அதனை தாண்டி இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்களே காய்கறிகளை விளைவித்து அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தியது போக மேலும் இருக்கும் காய்கறிகளை அவர்கள் வியாபாரம் செய்யலாம். அதனால் அவர்களுக்கு பொருள் கிடைக்கும். இதனை தாண்டி பகிர்ந்து உண்ணுதல், மனிதாபிமானம், அண்டை வீட்டுக்கு நம்ம காய்கறிகளை கொடுப்பது என்பதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றமே நிகழும். இந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு எனது ஊர் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இதனை முயற்சி செய்து வருகிறேன். நன்றி.
அதை டீப் எடுத்துக்கலாம் கோயில் அப்படியே விட்டு வந்துடணும். நான் அதை டீப் எங்கிட்ட எடுத்துடணும். டீப்பை இந்த பக்கம் வந்து பூச்செடியில் பண்ணுற மாதிரி பண்ணுவேன்.